இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கொடைக்கானலுக்கு தான் நாங்கள் போக போகிறோம். இந்த சம்மரில் கண்டிப்பாக எங்கேயாச்சும் ஒரு வெக்கேஷனாக குளிராக இருக்கிற பிளேஸ்க்கு போடணும். ஒரு ஊட்டிக்காச்சும் இல்லை கொடைக்கானலாச்சு எல்லாருமே போகிறோம். நாங்களும் அப்படி தான் போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் தூரம் ட்ராவலுக்கு போயிட்டோம் நாங்கள். சரி பசிச்சிச்சேன்னு காலையிலேயே எங்கள் மம்மி எல்லாமே சமைச்சிட்டாங்க. மட்டன் குழம்பும் தோசையும். அங்கே ஒரு ஸ்பாட்டை பிடிச்சிட்டோம். சந்துக்குள்ளார ஃப்ரீயாக இருந்துச்சு, யாருமே வரல. சரி அங்கேயே சாப்பிட்லான்னு இறங்கி பூட்டில் உக்காந்து சாப்பிட்றது செம்மையாக இருந்துச்சு. ஹோட்டலில் சாப்பிட்டா கூட அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரில, ஆனால் செம்மையாக இருந்துச்சு அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டோன்னே நாங்கள் கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் தான் ஹைவே, ஒரு திண்டுக்கல் வரைக்கும் தான். அதுக்கப்புறமா ஹில் ஸ்டேஷன் தான், ஒன் வே தான் எல்லாமே. அதுக்கப்புறம் தான் மலை மேலே நாங்கள் ஏறுவோம். போகிற வழி செம்ம வெயில். சரி இளநீ அந்த மாதிரி ஏதாச்சும் குடிக்கலாமேன்னு கொடைக்கானல் டேர்னிங்லேயே அங்கே ஒரு இளநீ கடை இருந்துச்சு. சரி அங்கேயே குடிக்கலாமேன்னு செவ்வெளநீ நாங்கள் குடித்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 2 ஏர்பின் பெண்டுக்கு அப்புறம் கொஞ்சம் குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு பலாப்பழம் கடை இருந்துச்சு. சரி கொடைக்கானல் பலாப்பழமே ஒரு ஸ்பெஷல் தானேன்னு ஒரு கொஞ்சம் வாங்கினோம். செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த கடையிலேருந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண உடனே நாங்கள் கொஞ்சம் தூரம் போகிறோம். நேச்சர் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அங்கே ரொம்ப கூலிங்காகவும் இருந்துச்சு, ஹாட்டுக்கும் கூலிங்க்கும் ஒரே மாதிரி மிடிலாக இருந்துச்சு அங்கே. அதுக்கப்புறமா கொடைக்கானல் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். நாங்கள் கொடைக்கானல் ரீச் ஆகிறதுக்கே ஒரு 1:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி ஸ்ட்ரெயிட்டாக ஹோட்டலுக்கே போயிடலாமேன்னு போனோம். ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லா டைப்பில் இருந்துச்சு. நம்மளே ஒரு கொடைக்கானலில் ஒரு வீடை கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. டைனிங் டேபிள், ரூமு, பால்கனி அந்த மாதிரி செம்மையாக இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு நான் தூங்கிட்டேன். 4 o'clock மேலே சரி ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணலாமேன்னு காஃபி, மேகி, அதுக்கப்புறமா ஆனியன் பக்கோடா நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. பால்கனியில் உக்காந்துக்கிட்டு மேகி சுட அந்த சில்லுக்கு சாப்பிட்ற சுகமே தனி ஃபீல் தான். அங்கே உட்காந்து சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வியூவை பார்த்துக்கிட்டு சாப்பிட்டோன்னே ஒரு மாதிரி செம்மையாக இருந்துச்சு அங்கே அந்த கிளைமேட்டு. ஆனால் நான் சும்மா டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். எனக்கு தெரியாமல் எங்கள் மம்மி வீடியோ எடுத்தாங்க. ஒரு மாதிரி ஷை ஆகிடுச்சு. ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே நாங்கள் சரி எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு நாங்கள் எங்கள் ஜோர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஈவினிங் லேக் வரைக்கும் போகலாமேன்னு சரி லேக் வரைக்கும் தான் நாங்கள் வந்தோம். ஃபுல் ரஷ்ஷு. சாட்டர்டே சண்டே தான் நாங்கள் வந்தோம், அதனால் ஃபுல் ரஷ்ஷாக இருந்துச்சு. எங்கே பார்க்கிங் பண்ணுறதுனே தெரில. அங்கே பார்க்கிங் தான் அப்படியே ஸ்லோவாக தேடி ஒரு வழியாக பார்க்கிங் பண்ணிட்டோம். அங்கே பார்க்கிங் பண்ணிட்டு அந்த லேக் வியூ நான் அப்படியே ரசிச்சுட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. அங்கே ஒரு ஃபால்ஸில் ஃபவுண்டைன் மாதிரி அங்கே ஒன்று இருந்துச்சு. ரொம்ப தூரமாக இருந்துச்சு, தூரமாக தான் நான் பார்த்தேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அங்கேயே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே லேக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். செம்மையாக இருந்துச்சு. பக்கத்துலேயே மாங்காய் பொரி மிக்ஸு ரொம்ப ஃபேமஸ் அங்கே கொடைக்கானலில், ஊட்டி. சரி அங்கேயே கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக ஒன்று வாங்கியிருக்கேன். வாங்கினோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த கிளைமேட்டுக்கும் அந்த லேக் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் கிளம்பியாச்சு. பயங்கர டிராஃபிக், எக்ஸிட்டே ஆக முடியல. எக்ஸிட் ஆனோடனே அங்கே கொஞ்சம் டிராஃபிக் இருந்துச்சு. சரி எங்கேயாச்சும் சுற்றி பார்த்துட்டு போகலாமேன்னு பைன் ஃபாரஸ்ட் ரோடுக்கு அப்படியே போகலாம், ஆனால் விட மாட்டாங்க 6 o'clock மேலே. சரி அது பக்கத்தில் அப்படியே போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துடலாமேன்னு போயிட்டுருக்கோம். நாங்கள் அப்படியே போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டோம். ரிட்டர்ன் வந்தோன்னே திடீர்னு மழை பெஞ்சுது. செம்ம மழை. இந்த ஏப்ரல் மேல மழை பார்க்குறதே ஒரு அதிசயமாக இருந்துச்சு. இந்த கொடைக்கானல் தான் பார்க்கணுன்னு எங்களுக்கு இருக்கு.
ஒரு 5 மினிட்ஸ் தான் மழை பெஞ்சிச்சு, அதுக்குள்ளே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஹம்யூஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, பீக்கில் ஒரு ஹோட்டல் இருக்குது. சரி அங்கே ட்ரை பண்ணலாமேன்னு நாங்கள் போயிட்டுருக்கோம். சரி அந்த அம்யூஸ் ரெஸ்டாரண்ட் வந்து எப்படி இருக்குது, அந்த சைனீஸ் ஃபுட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ட்ரை பண்ணலாமேன்னு அங்கே ஒரு ஃபோன் இருந்துச்சு என்ட்ரன்ஸ்லேயே. சரி அதை வச்சு தான் ஏதோ நோண்டிக்கிட்டு இருக்கேன் அந்த காலத்து பொருள்னால. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம் மேலே. வந்த உடனே ஆம்பியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. சரி கொஞ்சம் பசிச்சதுனால சரி ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணிடலாமேன்னு ஆர்டர் பண்ணிட்டோம். என்ன ஆர்டர் பண்ணோன்னா தாய் ஃப்ரைட் சிக்கன் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். நான் ஆர்டர் பண்ண தாய் சிக்கன் ஃப்ரை வந்தாச்சு. நம்ம ஊரில் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி போடுற மாதிரி அங்கே வந்து தாய் எசன்ஸ் போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டும். அதுக்கப்புறம் நான் ஆர்டர் பண்ண நெக்ஸ்ட் ஐட்டம் இருந்துச்சு. என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பைசி நூடுல்ஸ் பவுல் நான் ஆர்டர் பண்ணேன். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன், ஆனால் எங்கேயும் கிடைக்கல, இங்கே தான் கிடச்சிருக்கு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, மஸ்ட் ட்ரைன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாசிகோரின் வந்துச்சு, எங்கள் மம்மிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு ஃப்ரையில் வந்து அந்த எசன்ஸோட ஃப்ரைட் ரைஸ் செய்வாங்க. அதுக்கப்புறமா பப்படு வந்து நம்ம ஊரில் அப்பளம்னு சொல்லுவாங்க, அது வந்து பப்படு சின்னதாக இருக்கும். அதுவும் சாலட் வச்சாங்க. அதுக்கப்புறமா ஆஃப் பாய் வச்சாங்க, அது ஒரு பிளேட்டர் மாதிரி. எனக்கு அந்தளவுக்கு நாசிகோரின் பிடிக்காது, கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்கு எடுத்துப்பேன். எனக்கு அந்த மொறுன்னு கிராக்கர்ஸ் இருக்கும், அது மட்டும் நான் சாப்பிட எடுத்துப்பேன். சாப்பிட்டு முடித்தோன்னே சரி வியூ பார்க்கலான்னு வந்தேன். மேலே பார்த்தா ஒரு ஸ்டார் வந்து வித்தியாசமாக தெரிஞ்சுது, அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து ஓக் ஸ்கை டெக். இது வந்து தாய் ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் பீக்கில் இருக்குது. சைனீஸ் தாய் ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட், மஸ்ட் ட்ரை. கொடைக்கானல் வந்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த காலத்தில் மியூசிக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருந்துச்சு. சரி அதெல்லாம் நோண்டிகிட்டு இருக்கேன் நான். இப்போ நாங்கள் அப்படியே ஹோட்டலுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். இப்போ ஒரு 10:30 ஆகிடுச்சு கிளம்புறதுக்கே. சாப்பிட்டு முடிச்சோன்னா கிளம்புறதுக்கே 10:30 ஆகிடுச்சு. ரோடு ஃபுல்லாக ஒரு மாதிரி காலியாக இருந்துச்சு, யாருமே இல்லை. அந்த நேச்சரை ரசித்து குளிரை ரசிச்சுட்டு அப்படியே பாட்டு கேட்டுகிட்டே போயிட்டு இருந்தேன். ஹோட்டலுக்கு வந்த உடனே எனக்கு அந்த பால்கனி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, விழா டைப்புனால. சரி அங்கே போய் பார்க்கலாமேன்னு வந்து பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. சுற்றியும் மழை, அந்த குளிர், கீழெல்லாம் லைட்டிங் செட்டப்போட செம்மையாக இருந்துச்சு. அந்த நேச்சரை ரசிச்சுட்டே சரி கொஞ்சம் ட்ராவல் ரெஸ்ட்டுனால கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். நல்லா தூங்கிட்டு இருந்தேன். எப்படி தூங்கிட்டு இருக்கேன் நீங்களே பாருங்கள். அந்த குளிருக்கு செம்ம தூக்கம். ஏன்னா நம்ம ஊர்லலாம் ரொம்ப வெயிலாக இருக்கும், ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அதனால் எந்திரிச்சிடேன் நான் சீக்கிரமாகவே. இப்போ ரொம்ப குளிராக இருந்ததுனால கொஞ்ச நாள் அப்படியே தூங்கிட்டேன். காலையில் எந்திரிச்சோன்னா வியூ செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப குளிராக வெயிலாக அப்படி செம்மையாக இருந்துச்சு வியூவே. சுற்றியும் மழையாக இருந்துச்சு. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டேன். அந்தளவுக்கு பசிக்கலை, ஆனால் சாப்பிட்டா ஆகணும்னு 2 இட்லி அதுக்கப்புறமா கிச்சடி சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே செக் அவுட் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சரி பைன் ஃபாரஸ்ட் போகலாமேன்னு நாங்கள் போயிட்டுருக்கோம். போகிற வழி லைனாக வந்துடும் குணா கேவு, பைன் ஃபாரஸ்ட்டு, பில்லர் லாக், அந்த மாதிரி லைனாக வந்துடும். சரி அந்த ரோட்லேயே ஒரே ரோட்லேயே தான் அது. சரி அந்த ரோட்லேயே போகலாமேன்னு போயிட்டுருக்கோம். கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு. குளிரும் தாக்கு பிடிக்க முடியல, வெயிலும் தாக்கு பிடிக்க முடியல. ஆனால் வியூ செம்மையாக இருந்துச்சு. ரோடு போகிற வழி அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. இந்த ஒரு கிளைமேட்காக தான் கொடைக்கானலே வரதே. சூப்பராக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி சாட்டர்டே சண்டேனால ஃபுல் டிராஃபிக்கு. ஒரு இடத்துக்கு போகிறதுக்கே 1 hour ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த டிராஃபிக்கில் அப்படியே பூந்து பைன் ஃபாரஸ்ட் தாண்டி வந்துட்டோம். குணா கேவுக்கு போகலாம் எப்படியாச்சு அப்படின்னு பார்த்தா திருப்பதி மாதிரி எல்லாரும் குணா கேவுக்கு நிற்கிறாங்க. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. சரி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டோம்.
இந்த மஞ்சுமல் பாய்ஸ் மூவிக்கு அப்புறம் தான் இவ்வளோ கூட்டம் இந்த குணா கேவ்லன்னு அங்கே இருக்க கொடைக்கானல் பீப்புள்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா குணா கேவ் தாண்டினோடனே பில்லர் லாக்கு அங்கேயும் கூட்டமாக இருந்துச்சு. சரி நாங்கள் அங்கே இருக்கிற கடையில் வந்து பிரெட் ஆம்லேட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அங்கே வந்து நூடுல்ஸ், பர்கர், அந்த மாதிரி காலிஃப்ளவர் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. பக்கத்துக்கு அதுலேயே டாய்ஸ், பேக்ஸ் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. டாய்ஸு, பேகு அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அதுதான் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம். அங்கே நாங்கள் எங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோம் சேலமுக்கு. சரின்னு ஆந்தி வேல போயிட்டு இருந்தோம். அங்கே ஒரு சாக்லேட் ஷாப் இருந்துச்சு. சரி நாங்கள் ஊருக்கு சில சாக்லேட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டோம். நிறைய டிஃப்ரெண்ட் சாக்லேட்ஸ்லாம் இருந்துச்சு. சரி என்ன சாக்லேட் வேணும்னு டேஸ்ட் பார்த்துட்டு நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் லேக் கிட்டலாம் வந்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். அவ்வளோதான், நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கீழே ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கோம். கீழே கொடைக்கானல் என்ட்ரன்ஸ் பக்கத்தில் வந்து நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம்னு ஒன்று இருக்குது. அங்கே தான் நாங்கள் இப்போ இருக்கோம். இந்த மியூசியமோட எக்ஸ்க்ளூசிவான வீடியோ வேணும்னா அஜீஷ் vlogs சேனலில் ஏற்கனவே நான் போட்டிருப்பேன். கண்டிப்பாக மஸ்ட்டாக போய் பாருங்கள். இந்த மியூசியம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 years பிஃபோர் கட்டின ஒரு மியூசியம். இந்த மியூசியமில் என்ன இருக்குன்னா நிறைய ஏன்ஷியன்ட் காயின்ஸ், அதுக்கப்புறமா நிறைய விதமான கல், அந்த மாதிரி நிறைய விஷயம் அந்த மியூசியமில் இருக்குது. அனிமல்ஸோட க்ரோத்து, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக போய் வீடியோ பாருங்கள். மியூசியம் பார்த்துட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேன். கிளம்புனோடனே மியூசியமுக்கு அப்புறம் தான் சில்வர் ஃபால்ஸ் வரும். சரி சில்வர் ஃபால்ஸ் வந்து ஒரு 2 ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நான் என் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாங்கள் அப்படியே கீழே அப்படியே நேச்சரை பார்த்துக்கிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டு இருந்தோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பலாப்பழம் ஷாப் இருந்துச்சு. விடுவோன்னா நான் வரப்போவே செம்மையாக இருந்துச்சு. சரி வாங்கிடலாமேன்னு வாங்கிட்டேன். பலாப்பழம் வந்து சாப்பிட்றதுக்கும் ஊருக்கும் நான் வாங்கிட்டேன். என் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாங்கள் கொடைக்கானல் வந்து கீழே இறங்கிட்டேன். திண்டுக்கல் கிட்ட வந்துட்டோம். சன்செட் தான் ஆகிட்டு இருந்துச்சு. அப்படியே பாட்டு கேட்டுகிட்டே ரசிச்சுட்டே போயிட்டு இருந்தேன். வியூ சூப்பராக இருந்துச்சு. அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு லாங் ஜேர்னி. நான் அப்படியே படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு ரோடு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு நான் நாமக்கல் கிட்ட வந்துட்டேன். ஒரு 8 o'clock மேலே இருட்டாயிடுச்சு. போகிற வழியில் ஆர்கே பேக்கர்ஸ்னு ஒரு ஷாப் இருந்துச்சு. சரி ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்லாமேன்னு அங்கே நிப்பாட்டினோம். அங்கே ஒரு மோமோஸ் வாங்கி சாப்பிட்டேன். அங்கே ரொம்ப ஹாட்டாகவும் இருந்துச்சு. அங்கே கிளைமேட் நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. நாங்கள் அப்படியே சேலம் பக்கத்தில் வந்து ரீச் ஆகிட்டோம். எனக்கு இந்த 2 days ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த கிளைமேட்டுக்கு, இந்த ஹாட்டான கிளைமேட்டுக்கு வந்து ஒரு சில்லான பிளேஸ் போனது செம்மையாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய ட்ராவல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா அஜீஷ் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் என்ன வழக்கமாக சொல்கிறது தான், வாட் யூ திங்க் யூ பிகம். கீப் ஸ்மைலிங், பி ஹாப்பி ஆல்வேஸ், பி பேஷன்ஸ், வாட் எவர் ஹேப்பன்ட், it will change one day. Thank you.